ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அன்பின் தெய்வமே. அப்பா இந்த நாளிலேயும் கூட அப்பா அடியாளுக்கு அப்பா உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாகியத்திற்காயும், பாக்கியத்திற்காயும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆமாம்ப்பா. இந்த 2025ல கர்த்தர் எங்களை நடத்தின விதம் அப்பா எவ்வளவு மேன்மையாய், எவ்வளவு அன்பாய், எவ்வளவு பாதுகாப்பாய், எவ்வளவு சமாதானமாய், எவ்வளவு சந்தோஷமாய் நீங்க எங்களை நடத்தினீர் என்பதை அப்பா நாங்க ஆண்டவரே அப்பா எண்ணி பார்க்கிறோம்ப்பா. ஒரு தீமையும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்தீங்க. ஆமாப்பா, பொல்லாத மனுஷர்கள் கையில நாங்க சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை விலக்கி பாதுகாத்தீங்க. அப்பா சத்ருவானவன் ஆமாப்பா சாத்தானான எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அப்பா எங்களுக்கு அப்பா வேலி அடைத்தீரே சுவாமி. எண்ணி பார்க்கிறோம்ப்பா. ஆமாப்பா. நாங்க திரும்பி பார்க்கிறோம் சுவாமி நாங்க வந்த பாதைய. எவ்வளவு தூரம் ஆமாப்பா, எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு காரியங்கள். எத்தனையோ நேரத்துல ஆமாப்பா, யாரும் கூட நம்ம கூட இல்ல. நம்மனால இத தாண்ட முடியும்? எப்படி நம்ம இந்த பாதையிலிருந்து வெளியேற முடியும்னு பயந்தபோது, கர்த்தர் நீங்க எப்போதும் எங்க கூட இருந்து, அப்பா நீங்க எங்கள தப்புவித்தீங்க, வழி நடத்துனீங்கப்பா. உங்க அன்ப நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே. யாக்கோபு அந்த வனாந்திரத்தின் பாதையில நடந்து வரும்போது, தாயும், தந்தையும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதரனும் துரத்தி ஆமா வரும்போது தனக்கு யாருமே இல்லன்னு அவரு நெனைக்கும்போது, "நான் இருக்கிறேன் மகனேன்னு" கூடயே இருந்தீங்களேப்பா. அந்த தேவன் இப்போதும் எங்க கூட இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே எந்நாளும் நடத்துவரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே எந்நாளும் நடத்துவரே ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே எந்நாளும் நடத்துவரே என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவரே. ஆமா, இந்த 2025 மட்டும் இல்ல, நம் வாழ்வில நம்ம மூச்சு நம்மை விட்டு பிரிகிற அந்த தருவாய் வரைக்கும் இந்த உலகத்துல நம்மை நடத்துகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன். இந்த ஓட்டத்துல நம்ம யாருமே தனிமையை ஓடல. எத்தனையோ நேரத்துல நம்ம இருதயம் சொல்லும், தனியா போராடிக்கிட்டு இருக்கியே, தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, தனியா இந்த வேதனையை நீ எப்படி தாங்குவேன்னு நம்ம இருதயம் நம்மளிடத்திலே புலம்பும். எனக்கு அதிகமா புலம்பி இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா இதை உணர்ந்திருக்கேன். எப்படி ஷாலினி இந்த இந்த பழி சொல்லுல இருந்து நீ மேடேற போற? இப்படியான பழி சொல்ல உன் மேல போட்டுட்டாங்களே, இத நான் செய்யல, இது என் மேல தப்பு இல்ல, இல்ல இந்த தப்ப நான் பண்ணலன்றத நீ எப்படி நிரூபிப்ப? அப்படின்னு நான் எத்தனையோ நாள் கலங்கின நேரம்லாம் உண்டு. அன்னைக்கு கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுன ஒரே விஷயம் என்னன்னா, நான் உன்னை நம்புறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ மனுஷங்களிடத்துல உன்னை நிரூபிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்பா சொன்னார். இன்னைக்கு மனுஷர்கள மனுஷரிடத்துல போய் உங்களைய குறிச்சு விளக்கம் கொடுத்து நீங்க நிரூபிக்க நினைக்கும் போதெல்லாம் தோத்து போவீங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையில அப்படிதான். எத்தனையோ தடவை போய் நான் பண்ணல, நான் அப்படி கிடையாது அப்படின்னு நான் முயற்சி செய்யும் போதெல்லாம் தோத்து போயிருக்கேன். நான் அப்பல்லாம் நினைப்பேன், ஏன் ஏசப்பா நான் தோத்து தோத்து போறேன்? ஏன் அவங்களிடத்துல என்னைய நிரூபிச்சுக்க என்னால முடியலன்னும் போது, அப்பா ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவார். நான் நம்புறேன். நீ என்னை நம்பு. ஏன் மனுஷங்களிடத்துல உன்னை நிரூபிக்க நீ உன்னை போராட்டத்துக்குள்ள நீயே தள்ளிக்கிறன்னு அப்படின்னு சொல்லுவார். அதே போல எத்தனையோ வேதனை நேரங்கள்ல அழுகும்போது, இது என்னப்பா இந்த பாவம் எங்களை விட்டு போகாதா? இந்த பாவத்திலே தான் எங்க வாழ்க்கை பிரயாணிக்கணுமா? உலகத்தின் மத்தியில பாவியாவே நான் தெரியணுமாப்பா? உங்க நாமம் எங்கனால இப்படி தூஷிக்கப்படுதேப்பான்னு சொல்லி வேதனைப்படும் போதெல்லாம் அப்பா அன்னைக்கு நினைப்பூட்டின விஷயம் என்னன்னா, உன்னைய குறித்த எனக்கு தெரியும். உன் பாவங்கள நான் எண்ணாம இருக்கிறேன். உன் பாவங்கள நான் நினைக்கிறவன் கிடையாது. நான் மன்னிக்கிற தேவன். நான் உன் தகப்பன். உன் தகப்பனா இருக்கும்போது உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? உன் நிமித்தமா என் நாமம் தூஷிக்கப்படவே கிடையாது. நீ வந்து அதை புரிஞ்சுக்கொண்டு எனக்கு புரிய வைக்கிறார் அப்பா. இந்த நாள்லயும் கூட உங்களிடத்துல நான் அதத்தான் சொல்றேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு இடத்துல நீங்க படுகும் பாடெல்லாம் பார்க்கும்போது தனியா நான் விடப்பட்டுட்டேனோ நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை அவரு தனியாய் விடவில்லை. அவர் உங்களை தனியா விட விருப்பமும் படல. அவரு எப்போதுமே உங்க கூட இருக்கிறார். அவரு உங்க கூட இருக்கிற தருவாய நீங்க உணரணும்னா, நீங்க நெறைய உடைக்கப்படும் போதுதான் உணர்ந்து கொள்வீங்க. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிற்றித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன்.
பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ உருவாக்கினீ சிற்றித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் பாதையில் நடந்தேன், பாதாள குழியில் நான் விழுந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர் உருவாக்கினீர் சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். ஆமாப்பா, மரணத்தின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் ஆமா ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தீங்கப்பா, எங்க கூட இருந்தீங்க சுவாமி. பாதாளத்துல அப்பா நாங்க படுத்து கிடக்கும் போதும் கர்த்தர் கூடவே இருந்து எங்களை அங்கிருந்து தூக்கி விட்டு அப்பா, ஆமாப்பா, எங்களுடைய பாரங்களை எல்லாம் அப்பா நீங்க சுமந்தீங்கப்பா. எங்களிடத்துல நீங்க சொல்றீங்களா, உன் பாரத்தை நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமக்கிறேன் மகளே, நீர் கண்ணீர் வடிக்க தேவையில்லை, பிதாவின் இடத்துல பெருமூச்சோடு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்றீங்களேப்பா. இப்படி அருமையான தேவன், இப்படி ஒரு அன்பான தேவனை வேற எந்த ஜனமும் கொண்டதில்லையே சுவாமி. நாங்க தானப்பா, நாங்க தானப்பா உங்க அன்பு பிள்ளைகள், நாங்க தானே சுவாமி. எங்க வாழ்க்கையில நாங்க கடந்து வந்த பாதையில எத்தனையோ நேரங்களை நாங்க நம்பின மனுஷங்க, நாங்க நம்பின டாக்டர்ஸ், நாங்க நம்பின உறவுகள் எங்களை கைவிட்டாலும் எப்பவுமே கைவிடாதபடி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேப்பா. எத்தனையோ நாள் உங்க கரத்தை உதறி விட்டு ஓடணும் நாங்க நினைச்சிருக்கோம், ஆனா அப்பெல்லாம் அப்படி ஓடிடக்கூடாதுன்னு எங்க கரத்தை நீங்க இறுக்கி பிடிச்ச தருணங்களை நான் நினைவு கூறுறேன் சுவாமி. இந்த 2025ல மட்டும் இல்லப்பா, நான் கடந்து வந்த பாதையில ஆமாப்பா நாங்க எத்தனையோ நேரங்கள்ல போறோம், இதுக்கு மேல இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனி நான் இங்க வாழ மாட்டேன்னு நாங்க கை உதறி விட்டு நாங்க ஓடணும்னு நினைக்கும் போதெல்லாம் இல்ல இல்ல நீ இருமா, நான் கூட இருக்கேலடா, நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி அன்பா எங்களை நீங்க நிறுத்தி வச்சு அந்த தருணங்களை நாங்க நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆமாப்பா, உங்க அன்பு எங்க தாய் தகப்பன் எங்க மீது காட்டுகிற இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பன் காட்டுகிற அன்பை காட்டிலும் லட்சம் கோடி மடங்கு அதிகம்ப்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே,
கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவீரென்றீர், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமா, கர்த்தர் நம்மை புரிந்து கொள்கிற தேவன். அவர் நல்ல தோழர். தாய் போல தகப்பன் போல அன்பு காட்டுவதை காட்டிலும் நம்மளை அவர் புரிஞ்சுக்கிற விதம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நம்ம மனுஷங்களிடத்துல சொல்லி போராட நினைப்போம். என்னிடத்துல எந்த குறையும் இல்லை, இல்ல நான் அப்படி இல்லை, இல்ல நான் சரி அப்படின்றத, இல்ல நான் தப்பு பண்ணலன்னு புரிஞ்சு அஹ் அவங்கள நம்ம எப்படிலாம் சொல்லி அவங்கள நம்மளை குறித்து நல்லெண்ணம் கொண்டு வர நம்ம நினைப்போம். ஆனா அதை தோத்து போயிருவோம். ஆனா ஏசப்பாட்ட அந்த முயற்சியே நம்ம பண்ண தேவையில்லை. அவருக்கு தெரியும். அவரை நம்மளுடைய நல்ல தோழன், நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த நம் தோழன், நம்மளுடைய எல்லா சீக்கிரட்டையும் அறிஞ்சவர். ஒரு மனுஷனை குறிச்சு எல்லாம் முழுவதும் தெரிந்து ஒரு மனுஷனை நேசிப்பதுன்றது முடியாத காரியம். ஏன்னா நம்ம இடத்துல நிறைய குறைகள் இருக்கும். ஆனா கர்த்தர் நம் எல்லா குறைகளோடு தான் நம்மை நேசிக்கிறார். நம்மை அவர் புரிந்து வைத்திருக்கிறார், அரவணைத்திருக்கிறார். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் வெல்ல வெல்ல உன் இன்பம் பெருகுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா, மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா,
மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வின் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. உன் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஒரு வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஒரு வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமே மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஆமாப்பா, உங்க நாமம் சொல்ல சொல்ல எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் பாரங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்க நாமத்திற்கு முன்பாய் விலகி ஓடுகிறத எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவித்த பிள்ளைகள்பா. அதை மாத்திரம் நினைவில் வச்சுக்கொண்டு எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி எல்லா நேரத்திலும் என் கூட நின்னதுக்காய் எங்க கூட நின்னதுக்காய் நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் எப்போதும் கர்த்தருக்குள்ள பலம் கொண்டு திடமனதா இருக்கிற பிள்ளைகளாய் எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. இருக்கிற மீதி நாட்கள்லயும் கர்த்தருக்காக மாத்திரம் வாழ்கிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் புகழ்கிற பிள்ளைகளாய் நாங்க எப்போதும் இருப்பதற்காய் ஆமாப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்ததாமே இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. ஆமேன்.